வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா நிறக்க போட்டிருக்கிறேன். அடுத்து வெண்ணெயும் சேர்க்க போகிறோம். மாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த உதிரியாக அந்த கோடு கோடாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு பக்குவமாக பார்த்துக்கணும். மாவை ஒன்றா கலக்கிறது வந்து கலந்து பிசைகிற சிரமம் இருந்தால் முதலே கடலை மாவையும் பச்சரிசி மாவையும் உப்பு பெருங்காயத்தை சேர்த்து ஒன்றா சலிச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வெண்ணெயை சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ இது பிசைஞ்சாச்சு. இப்போ பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த தேங்குழல் உலக்கு இருக்கு இல்லையா, அதில் தான் பிழிய போகிறோம். இந்த தட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொரசொரன்னு இருக்கும், ஒரு பக்கம் வலுவலுன்னு இருக்கும். இந்த வலுவலுங்கிற பகுதியை தான் இந்த இதில் உள்ளே போடணும். போட்டு இதில் இது மாட்டி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு 2 சுற்று ரொம்ப நிறக்க பிழியாமல்